This is Max Ma'am Sivagami. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 7th சாப்டர்லாம் முடிச்சிட்டாங்க. செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஹாஃப் இயர்லி ரொம்ப விரைவில் வருது, அதுக்காக ரிவிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எப்படி படிக்கணும், எந்தெந்த பாடத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு, நான் சொல்கிறத கேட்டுட்டு கவனித்து அந்த சம்ம மட்டும் நல்லா படிங்க, சரியா? இப்போ 7th சாப்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாளைக்கு நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 7th சாப்டரும் 8th சாப்டரும் நல்லா படிக்கணும். ஏன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். மேக்ஸ் வந்து M4 வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த 7th சாப்டரையும் 8th சாப்டரையும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை மட்டுமாவது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் கூடும், சரியா? நம்ம ஸ்கோர் கூடினாலே கட் ஆஃப் கூடிடும். மேக்ஸில் ஸ்கோர் கூடினாலே உங்களுக்கு கட் ஆஃப் கூடிடும். கட் ஆஃப் கூடனா நல்ல காலேஜ் போயிடலாம்ல அல்டிமேட்டாக. ஸோ அதுக்காகவாது மேக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 7.1ல செகண்ட் சம், exercise 7.1ல 10th sum, example 7.15, example 7.17, exercise 7.8ல 5th sum, exercise 7.8ல 8th sum. 7th chapter பொறுத்தளவுல 7.1, 7.2, 7.8 இந்த 3 எக்ஸசைஸையும் நல்லா படித்தாலே நீங்கள் நல்லா படிப்பாங்க, சரியா? அடுத்தது 8th சாப்டர். 8th சாப்டர் ரொம்ப 5 மார்க் வராது, ஆனால் 2 மார்க் 3 மார்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 8.22, எக்ஸசைஸ் 8.7ல 4th சம், எக்ஸசைஸ் 8.7ல 3rd சம், எக்ஸசைஸ் 8.7ல 5th சம், எக்ஸசைஸ் 8.1ல 7th சம். ஆக்சுவலாக 8th சாப்டரில் 8.7 மட்டும் படித்தா கூட ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், சரியா? அடுத்தது 9th சாப்டர். 9th சாப்டர் இன்டகிரேஷன். அதுவும் ஒரு கடுமையான டாபிக் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு செலக்டிவாக கொடுத்துருக்க சம்ம நல்லா படிச்சிங்கன்னா கூட அதில் லக்கில் உங்களுக்கு அந்த சம் வந்துடும், சரியா? அதனால் படிங்க. எக்ஸசைஸ் 9.8ல ஃபஸ்ட்டு சம், எக்ஸசைஸ் 9.8ல 3rd sum, exercise 9.8ல 8th sum, example 9.49, example 9.29, example 9.26. 9th chapter பொறுத்தளவில் 9.3யும் 9.8ல தான் 5 மார்க் வரும். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் நல்லா படிச்சுக்கோங்க. 10th சாப்டரை 10th சாப்டரில் 10.8 மட்டும் படித்தா கூட போதும், ஆனால் 10.8 கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 10.8ல செகண்ட் சம், எக்ஸசைஸ் 10.8ல ஃபஸ்ட்டு சம், எக்ஸசைஸ் 10.8ல 3rd சம், எக்ஸசைஸ் 10.6ல 4th சம், எக்ஸாம்பிள் 10.29, எக்ஸசைஸ் 10.5ல 4thல ஃபஸ்ட்டு சம். ஸோ 10th சாப்டர் கொஞ்சம் நல்லா பாருங்கள், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல மார்க் கூட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். 11th and 12th வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான டாபிக். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வால்யூமில் 11th and 12th 8th 3 மட்டும் முடிச்சு தூக்கி போட்டு 7th 9th 10th இது வந்து 5 மார்க் டாபிக்கு. 7th 9th 10th 5 மார்க் டாபிக்கு. 8th 11th 12th வந்து 2 மார்க் 3 மார்க் டாபிக்கு, சரியா? இப்போ 11th சாப்டர் பார்த்தாக்கா எக்ஸாம்பிள் 11.10, எக்ஸசைஸ் 11.2ல செகண்ட் சம், எக்ஸசைஸ் 11.3ல ஃபஸ்ட்டு சம், எக்ஸசைஸ் 11.3ல 3rd சம், எக்ஸாம்பிள் 11.29, எக்ஸாம்பிள் 11.22, எக்ஸசைஸ் 11.5ல 6th சம், சரியா? 11th சாப்டர் பார்த்துங்க. அடுத்து 12th சாப்டர். 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத் ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 12.7, எக்ஸாம்பிள் 12.9, example 12.10,
எக்ஸசைஸ் 12.1ல 10th சம், எக்ஸசைஸ் 12.2ல 8th சம். இப்போ 12th சாப்டருக்கும் நான் கொஞ்சம் 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்தது ஃபுல்லாக நல்லா பாருங்கள். இந்த ஹாஃப் இயர்லிக்கு உங்களுக்கு இந்த 5 மார்க் ஃபுல்லாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுத்த இந்த சம்மை தரோ பண்ணாலே உங்களால் செகண்ட் வால்யூமில் கண்டிப்பாக எல்லா சம்மையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.